ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் நடந்து முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படி ஆச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆல்லாம் போடுங்க. பட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸோ அந்த அப்டேட்டை பார்க்க போகிறதில்ல. ஸோ என்ன பொருளாக சொல்கிறீங்க அப்படி ஆச்சுன்னா, ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ ஒரு 7 அதாவது ஒரு 7 சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாற போகுது. ஸோ அந்த சம்பவங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சுன்னா இன்றைக்கி நேரம் கிடச்சுன்னா மீதி இருக்கிற அப்டேட் வீடியோலாம் கலந்து ஸோ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு கூட போடுறேன். ஸோ ஏன் ஒரு வீடியோ போடலன்னா ஸோ ரொம்ப லாங் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கே மனம் இருக்குது. ஸோ அதனால் இதோ நீங்கள் பர்டிகுலராக செலிப்ரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியல. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் WWE நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்களும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ அதிக வியூஸ் வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக ஆஃப்டர் நைட் ஆஃப் சாம்பியன்ஸுக்கு அப்புறமா மாறக்கூடிய 7வது டைரக்ஷன் யாரோடதுன்னா பிளட் லைன் 3.0 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நேரத்துக்கு நடந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேரில் நம்மளுடைய சோலா சிக்காவுக்கும் ஜாக் ஆஃப் அட்டுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஸோ மேட்ச்சில் தரமான சம்பவங்கள் தான், குறைகள்னு ஒன்றும் கிடையாது. ஸோ கிளைமேக்ஸில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அப்டேட் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா டாலத்தாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ WWE வந்துட்டாரு. ஸோ இதுக்கு மேலே அவரோட டெபியூட் ஆன் ஸ்க்ரீனில் நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம் ஆகி அவர் பார்த்தீங்கன்னா நேரத்தைக்கு டிவி அதாவது ஸோ ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகி பார்த்தீங்கன்னா சம்பவத்தை கிழிச்சு விட்டாரு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஜாக் ஆஃப் அட்டும் இப்போ தனியாக வந்துட்டாரு. ஸோ இதுக்கு மேலே சோலா சிக்காவா அவருக்கான தனி இன்னொரு பிளட் லைனை பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டாரு. ஸோ அந்த டீமில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னா ஸோ நம்மளோட ஜெய்சி இருக்காரு, சோலா சிக்காவா இருக்காரு, நிறைய ஹிக்லி இருக்காரு. ஸோ ஹிக்லியோட நேம் இப்போ நம்ம WWE டாலா டோங்கன்னு மாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாங்கலோவா, டாமா டோங்கா பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் 3.0 இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நம்மளோட ஓஜி பிளட் லைன் வேறு இப்போ நிறைய சம்பவங்கள் பண்ணி தனியாக இருக்கிறாங்க. பட் ஒற்றுமை ஆகிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய இவர் இருக்காரு, நம்மளுடைய இவர் பேர் என்ன, ஜாக் ஆஃப் அட்டு. ஸோ ஜாக் ஆஃப் அட்டு என்ன பண்ண போகிறாரு? ஸோ கண்டிப்பாக இதுக்கு பக்கம் தான் வர போகிறாரு. ஆனால் அவர் ஒண்டிக்கிட்டே இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு தனி டீம் தேவை இருக்குது. ஸோ அப்படிங்கப்போ அவருக்கு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லான்ஸ் ஆனாயே இருக்கார். இன்னும் சில சமௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா WWE வர்றது மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. ஸோ கூட பார்த்தீங்கன்னா ஜெமிஸோ இப்போதைக்கு கலந்துக்கிட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் ஸோ இவங்களோட ஸ்டோர் லைன் நடுவில் இருக்கிறதுனால ஸோ இவங்களோட ஸ்டோர் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கார்டு ஸ்டோர் பிளட் லைன் ஸ்டோர் லைனாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டாமினேட்டிங் டீமாக பார்த்தீங்கன்னா மாறப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரிய வருது. ஸோ அடுத்ததாக டிஃபி டைமோட டைம் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ குறிப்பாக அது எப்போ முடிய போகுதுன்னா சம்மர் ஸ்லாம் டைமில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யானை இப்போ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேரில் நம்மளோட ஜேட் காரிகள் குயின் ஆஃப் த ரிங்கை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு டைட்டில் பக்கம் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மாக் டவுன் சைடு இருக்கிறதுனால மேபி பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபி பக்கம் போவாங்க. ஸோ குறிப்பாக இப்போ ஜேட் காரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா WWE புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த மேட்ச்ல ஆனாலும் பயங்கர டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதனால நம்ம டிஃப்னி ஸ்டார்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லி அந்த சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஈவன் பார்த்தீங்கன்னா அவங்களையும் பார்த்தீங்கன்னா தோக்க வைக்கணும். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெயித்காரிகளை பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சம்மர் ஸ்லாமை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்னு நடந்து ஸோ அந்த மேட்ச்ல ஸோ நம்மளோட ஜெயித்காரிகளை பார்த்தீங்கன்னா டிஃபி தோக்க இதாச்சு. நம்மளோட டிஃப்னி ஸ்டார்ட்னா ஜெயித்காரிகள் தோக்கடிச்சு. ஸோ அவங்க நியூ உமன்ஸ் அந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால டிஃபியோட எந்த ஒரு ஹைப்பு குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்க தாறுமாறாக பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. அவங்களோட பொட்டன்ஷியலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை. அவங்க அதுவும் அந்த சம்மர் ஸ்லாம் பேப்பரில்
ஜேட் கார்கில் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு உமன்ட்ட தோக்குறது அவங்களுக்கு கொடுத்தது தான் வச்சிருக்கணும். ஸோ அடுத்ததாக ஃபிஃப்த் டைரக்ஷன் யாரோட தான் இருக்க போகுதுன்னா நம்ம சாமி சேனோட இருக்க போகுது. ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் அவர் பார்த்தீங்கன்னா ட்ரூமா இண்டேரியே பார்த்தீங்கன்னா இந்த கேரிங் கிளாஸையும் வின் பண்ணி ஸோ அவரு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு சவுதி அரேபியாவில் ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் கொடுக்குறாரு. ஸோ குறிப்பாக நம்ம சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்காவில் எப்படின்னு தெரியாது, சவுதியில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அதிகம், அதேமாதிரி அவருக்கு வாய்ப்புகள்லாம் தாறுமாறு அந்த இடத்த நம்பியே பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 42 கூட நம்மளுடைய சாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்சஸ் இருக்கலாம், குறிப்பாக வேர்ல்டு டைட்டில் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம சாம்சனோட டைரக்ஷன் வேர்ல்டு டைட்டில் பக்கம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஸோ இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ரெஸ்ல்மேனியா 42 அவருக்கு ஒரு மேட்ச் இருக்கும். ஸோ அதில் வேற வேர்ல்டு டைட்டில் மேட்ச் எல்லாம் மேபி இருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2026 ராயல் ரம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ சவுதி அரேபியாவில் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ சவுதி அரேபியாவினாலே நம்ம சாமி பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் இல்லாமல் இருப்பாரா? ஸோ கண்டிப்பாக இருப்பார். ஸோ அவர் வந்து மென்ஸ் ராயல் ரம்பிளில் தான் கலந்துக்க போகிறாரு. ஸோ இது நான் காலங்காலமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் ரூமர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஹைலி அந்த ரூமர்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படி வச்சுன்னா ஹைலி பார்த்தீங்கன்னா 2026 ராயல் ரம்பில் வந்து நம்மளுடைய சாமி சேன் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் அதை கண்டிப்பாக அவர் வின் பண்ணிட்டார் அப்படி ஆச்சுன்னா ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கே ஒரு மார்க்கெட் அந்த வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ இதை ஜெயிக்கிறது மூலயமா ஸோ அவர் ரெஸ்ல்மேனியா 42 பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ டேட்டில் சேலஞ்ச் பண்ணி ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ மேட்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தயாராகிடுவார். ஸோ அப்படியே அதுக்கப்புறம் அவர் மேட்ச்சில் ஆடுறாருன்னா ஸோ அதில் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம். ஸோ இதன் மூலயமா இப்போதைக்கு சாம்சனா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே WWE கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வேர்ல்டு டைட்டில் பக்கம் கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு வேர்ல்டு ஹெவி மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா அவரை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் டைரக்ஷனாக எதாவது இருக்க போகுதுன்னா ஸோ உமன்ஸ்க்கான அந்த எவல்யூஷன் பேப்பரின்ற ஒரு பேப்பர் நடத்துகிறாங்களா ஸோ அதை நோக்கி தான் போக போகுது. ஸோ இப்போ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அது ஒரு சின்ன பேப்பரி தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு பெருக்கும் கந்தருக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அது வந்து கோல்டு பெருக்கான ஃபைனல் மேட்ச். ஸோ அந்த பேப்பரிக்கு அந்த ஒரு மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ WWE வந்து எவல்யூஷன் பேப்பரி பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ணுறதுமா ஸோ இதுக்கப்புறம் அதுக்கான ஒரு சில டோர்னமெண்ட் இல்லை சம்திங் ஏதோ நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்டு டேர்னிங் பாயிண்ட் எதாக இருக்க போதுன்னா செத் ராலன்ஸோட அடுத்த அட்டவுண்ட் தான். ஸோ அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் அட்டவுண்ட் வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் கேஷிங் பண்ண வந்தார். பட் அது அவரை கேஷிங் பண்ணலை. ஸோ சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட அடுத்த கேஷிங் யார் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட பார்த்தீங்கன்னா அவரோட அதை பார்த்தீங்கன்னா நகர போகுது. மற்றும் சில ஸ்டோரி லைன்ஸ் இருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். மேபி என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸோ கேஷிங் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை தோப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்ததாக வந்து ஒரு ரீமேட்ச் தான். ஸோ அதுவும் நைட் ஆஃப் சாம்பியன்ஸோட மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான்சன் ஆகிக்கும் சிஎம் பக்குக்கும் ஸோ அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்கான மேட்ச் நடந்திருக்கும். பட் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் இன்வால்வ் ஆகி ஸோ அவரோட மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணிருப்பார். பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அந்த மேட்ச்லேயும் ஸோ நம்ம சிஎம் பங்கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சீட்டிங் பண்ணி எடுத்து வின் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்த்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணி ஸோ இவங்களுக்கான ஒரு ரீமேட்சை பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற ஒரு கதையில தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ குறிப்பாக நேற்று நடந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர்த்தோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களே டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 2 பேர் ஒரே மேட்ச்லேயே டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஜான்சனா அண்ட் நம்மளோட கோடி ரோட்ஸும் அதுக்கப்புறம் நம்ம ராண்டி ஆர்டனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக போகுது. ஸோ குறிப்பாக ஹீல்டானா இருக்கிற ஜான்சனை வந்து ஃபேஸ் டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சில டீசர்ஸை நேற்று நடந்த மேட்ச்சில் டீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுமாரி கோடி ரோட்ஸும் அப்படி தான். ஸோ அவர் அந்த மேட்சை அதாவது கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல ஸோ ராண்டி அகேன்ஸ்டில் நடந்தாரோ. ஸோ அவர் வந்து ஒரு பயங்கரமான ஹீல் மாதிரி விதமாக மேட்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ இதனால கூட அவரும் பார்த்தீங்கன்னா ஹீல்டான டீஸ் பண்ணுறாரு. ஸோ அதேமாரி ராண்டி ஆர்டன்
ஸோ அந்த மேட்ச்சில் தோற்றதுக்கு அப்புறமா வந்து அவரும் பார்த்தீங்கன்னா அவரு பார்த்தீங்கன்னா வில்லனாக மாற போகிறார் அப்படிங்கிற ஒரு டீஸ் பண்ணியிருக்காரு. பட் ராண்டி ஆர்டன் ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணியிருக்காரு, பட் ஆகலை. ஸோ பார்க்கலாம், வெயிட்டிங் பண்ணி. ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் முடிச்சிருச்சு. ஸோ இவங்க 3 பேர்த்தோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் பர்சனலி பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் அண்ட் கோடி ரோட்ஸோட ஹில்டனுக்கு வெயிட் பண்ணுறேன்.